தானே? இருக்கட்டுப்பா. அக்காலைக்கு கூட்டு வரீங்க ஸ்டேஷனுக்கு. சொன்னா கேட்டாதானேப்பா இவ. என்ன மாமா உள்ள வாங்க. வணக்கம் மாப்பிள்ள. அதே ஏதாவது தகவல் கிடைச்சாப்பா? விசாரிச்சு தான் மாமா இருக்கேன். வத்தலகுண்டு, மதுரை, தேனி, ராம்நாடுன்னு எல்லா ஸ்டேஷனும் அலர்ட் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் நல்ல தகவல் வரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கு தான் சிவசாமி பிள்ளைய காலகாலத்தில் கட்டி கொடுக்கணும்ன்றது. என்னமோ காலேஜ் அது இதுன்னு படிக்க வைக்கிறதுனால இப்போ இன்னைக்கு என்ன நிலைமை ஆகி போச்சு? கேட்டியா? ஐயா கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க ஐயா. மாமா எழுதின மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சரிங்க. உடனடி ஆக்ஷன் எடுங்க. சரிங்க. போங்க. ஏய் மாப்பிள்ள, சொந்த தாய்மாமன்ற எஃப்ஐஆர்லாம் தேவையாடா? என்ன மாமா எது லீகலாக தானே செய்ய முடியும், உங்களுக்கு தெரியாதா? பேப்பர்லாம் போட்டு அசிங்கப்படுத்துவாங்க மாப்பிள்ள. புரிஞ்சுக்கிட முத. இதெல்லாம் ஒன்றும் வராது, நான் பார்த்துக்கிறேன். ஏய் சும்மா அதுக்கிட்டே இருக்காத, வாய் மூடு. பெத்த மனசு பதறத்தாங்க செய்யும். அதுக்காண்டி ஏய், அழுகை நிப்பாட்டு. உள்ளே வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு பேசாம கொஞ்சம் அமைதியா இருந்தாமா? கால் கால் கத்திட்டு இருக்க. ஏமாம்மா வேற யார்ட்டையும் விசாரிச்சிங்களா? வர வழியில பறவை பொண்டாட்டி வசந்தியை பார்த்தேன்ப்பா. நேற்று பழனி பஸ்ல மகா போறது மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சுப்பா. ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப என்ன நீ? ராஜுரா வாங்க ராஜுரா. நீங்க ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க. கொடைக்கானல இருந்து பழனிக்கு போற எல்லா பஸ்லையும் டிரைவர் கண்டக்டர் விசாரிங்க. சரிங்க. அந்த ரூட்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இன்ஃபார்ம் பண்றீங்க, நியூஸ் கலெக்ட் பண்றீங்க. ஓகேங்க. மகாலட்சுமியோட செல்போன் நம்பர் வாங்கி அந்த ஏய், கம்பெனிக்கு ராமரு. ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. அப்படியே டீடைல் கலெக்ட் பண்ணுங்க. சரிங்க. ஒரு மிஸ்ஸிங் நோட்டீஸ் ரெடி பண்ணுங்க. நோட்டீஸ் போர்டில் போட்டு அப்படியே சிஆர்பி அனுப்புங்க. சரிங்க. புரியுதா? இமிடியேட்டா எல்லாம் வந்தாகணும். போங்க. ஐயா நீங்க ஞாயிற்றுக்கிழமைங்க. ஏங்க ஞாயிற்றுக்கிழமை என்னங்க? நாளைக்கு ரெடி பண்ணி கொடுங்க. எனக்கு ரிப்போர்ட் வந்தாகணும். ஓகே சார். போங்க. என்னம்மா வசந்தி எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே, வாங்கண்ணே வீட்டுக்கு. ஆமாம்மா நம்ம மகாலட்சுமியை பழனி பஸ்ஸில் பார்த்ததை சொன்னாமே. ஆமாங்கண்ணே, இப்போ பழனி பஸ்ஸில் ஏறி போச்சு. கூப்பிட்டேன், கண்டுக்கிறாம போயிடுச்சு. நம்ம மகா தானே? நல்லா நம்ம தெரியுமா? மகா எனக்கு தெரியாதானே. நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. நம்ம மகா தானே, மஞ்சள் சேலை கட்டி விசேஷத்துக்கு போகிற மாதிரி போச்சு. கூப்பிட்டேன், வராமல் போயிடுச்சு. சரி. என்ன ஏட்டையா ஊருக்கு போகணும்னு சொன்னீங்க, லீவு கிடைக்கலையா? இந்த ஆள் அக்கா பொண்ணு காணாம வந்து நம்ம உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. லீவ் கொடுத்தா தானே போறதுக்கு. பெரிய இம்சையா இருக்கியா? என்ன ஐடியா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு பிள்ளையை காணாம போகிறது சாதாரண விஷயமா உங்களுக்கு? பாதிக்கப்பட்டவனு தான் ஏட்டே அந்த வழி தெரியும். உங்கள் வீட்டில் இப்படி சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா நீங்கள்? என்ன பேசுகிறீங்க? கொஞ்சம் பொறுப்பாக பேசுங்க. சரி வாங்க. டெய்லி பேப்பரில் வருது பார்த்தீங்களா நியூஸு, காணாமல் போனாங்கன்னு. அது நமக்குலாம் நியூஸு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். போலீஸ்னால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் ஏட்டையா, புரிஞ்சுக்கோங்க. ஏறுங்க. சரிங்க ஐயா. சரி வாங்க. சார் எஸ் வாங்க உட்காருங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன என்கொயரி. நம்ம காலேஜில் படிக்கிற மகாலட்சுமின்ற ஒரு பொண்ணு நேற்று மிஸ் ஆகிருக்கு. அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட என்கொயரி பண்ணலான்னு வந்தேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பிரின்ஸ்பாலும் இல்லை. இருந்தாலும் ஹாஸ்டலில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு வேணால் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஹாஸ்டல் இங்கே இருக்கா? இருக்குங்க. ஓகே சார், நான் பார்க்குறேன். ஆ தேங்க்யூ சார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கலாமா? ஓகே தேங்க்யூ. அம்மா. இதோ வரேன். என்னப்பா? கிளம்புறியா? என்னடா நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எங்கேயும் போவானா? அங்க மகாவை காணுன்னு கோமதி அவசப்பட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு கேட்ட உதவி பண்ணு போ. சரிம்மா. என்னாச்சு இந்த பையனுக்கு? மந்திர சுட்டாப்புல அலையறான். ஏப்பா சத்தி, என் பேத்தி மகாவை காணோம்ப்பா. என்னை அந்த பூம்பார பஸ்ல ஏத்தி விட்டுருப்பா. என்னாச்சு? நேத்து மத்தியான பூம்பாறையில இருந்து கிளம்பியிருக்காப்பா. எங்க இருக்கா, என்ன ஆனன்னு ஒண்ணு தெரியல. பயமா இருக்கு சக்தி. அம்மாட்ட வேற கிளம்பும் போது என்னென்னமோ சொல்லிட்டு போயிருக்கா. அந்த பிள்ளை ஹசீனாவும் ஒன்னும் தெரியலன்றா. சக்தி, நீதான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு சொல்லணும்ப்பா. கவலைப்படாதீங்க, மகன் எங்கேயும் போயிருக்காது, வந்துடும். கிடைச்சிருவா கிடைச்சிருவா. கிடைச்சிட்டாளாப்பா?
தேடிட்டு இருக்கோம். ஏதாவது தகவல் தெரிஞ்சதா மாமா? தேடிட்டு இருக்கோம்மா, கிடைச்சிருவா. இது யாரு? சார் ஏற்ற வீடு சார். ஹசீனாங்கிறது யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்டாம்ல மகாவுக்கு. அந்த பொண்ணு எல்லாம் விசாரிச்சிட்டேன் மாமா, ஒன்றும் தெரியலன்றா. தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சார் சக்தி சார். சக்தி, ஹசீனா கொஞ்சம் கூப்பிட முடியுமா? கொஞ்சம் கூப்பிடுங்க. கிடைச்சிருவா, கவலைப்படாதீங்க. கிடைச்சிருவா, கவலைப்படாதீங்க. ஏமா, இங்க வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அவளுக்கு? தெரிஞ்ச சொல்லுமா. இல்ல மாமா, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. பாப்பா 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 ஹசீனா இல்லையா? என்னப்பா சக்தி? மகா காணாம போன விஷயமா இன்ஸ்பெக்டர் ஹசீனா ஏதோ விசாரிக்கணுமா, கூட்டிட்டு வர சொன்னாங்க. நம்ம ஹசீனாவையா? ஆமாப்பா. சரி வா போவோம். எதுவும் தகவல் கிடைச்சா இமீடியட்டா எனக்கு சொல்லுங்க. சொல்றேன் மாமா. சார் நீ தான் ஹசீனாவாமா? ஆமா சார். என்ன படிக்கிற? மகா கூட தான் சார் படிக்கிறேன். உன்னை பத்தி சொன்னாங்க. மகா எங்க போயிருக்கான்னு உனக்கு தகவல் ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது சார். அவ எங்க போவா எங்க வர உனக்கு தெரியாது? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துவீங்களாமே, ஒன்று சொல்லிட்டு போலையா? ஃபோன் ஏதாவது பண்ணலாமா? எதா இருந்தாலும் உண்மையை சொல்லு சார். மகாவை பார்த்து 4 நாள் மேல ஆச்சு சார். ஃபோன் கூட பண்ணல சார். இரு, மகாக்கு வேற ஏதாவது லவ் கிவ் அப்படின்னு இல்லை இந்த ஏரியா பசங்க கூட அப்படி இப்படி ஏதாவது? சார் சின்ன பிள்ளைகிட்ட போய் என்ன சார் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு ஹலோ, நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதான் சொல்லிட்டு இருக்கல, நீ சொல்லுமா. சார் மகா ரொம்ப நல்ல பிள்ளை சார். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். சார் ஏதாவது தெரிஞ்சால் நானே கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட வர்றேன் சார். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பின்னால் ஏதாவது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி ஆயிரும். கிளம்புங்க. தம்பி, வேற ஏதாவது தகவல் கிடைச்சா இமீடியட்டாக எனக்கு கனெக்ட் பண்ணுங்க. போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேடி கண்டுபிடிச்சு தகவல் சொல்கிறேன். சரிப்பா. ஹலோ, என்னது? ஓகே, நான் உடனே வரேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பண்ணிடுங்க. ஏண்டா மகா மாமா வந்தாராம்ல, எதுவும் பிரச்சனையா? நான் மகா வீட்டுக்கு அவளை பற்றி விசாரிக்கிறக்காண்டி போன மாப்பிள்ள. அவங்க வீட்டில் பார்த்தா பொண்ணை காணன்னு எல்லாம் ஒரே அழுக. திடீர்னு பார்த்தா மாமர் வந்துட்டாரு. என்னைய போய் அந்த ஹசீனா பிள்ளைய கூப்பிட்டு சொல்லிட்டாரு. எனக்கு அப்படியே திக்குன்னு ஆகி போச்சு மாப்பிள்ள. என்ன செய்யறதே தெரியல. அந்த ஹசீனா பிள்ளை வேறு ஏதோ உலகின்னு ரொம்ப பயந்துட்டேன் மாப்பிள்ள. நல்ல வேலை மாட்டிக்கிறோன்னே நினச்சிட்டேன். மாப்பிள்ள நம்ம மாட்டினா கூட பரவாயில்லடா, ஆனால் போலீஸ் மகாவை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்டா. மாப்பிள்ள எனக்கு ஒரு டவுட்ரா. மாரியம்மன் கோயில் கண்ணாடி ஞாபகம் இருக்கா உனக்கு? அதாண்டா 10-15 கண்ணாடியை போட்டு பம்மாத்து பண்ணி தெரிவானே, அவன் தாண்டா நம்ம மகா பிள்ளையாடி சுற்றிட்டே தெரிஞ்சான். ஏய், அவன் ஒரு அட்டை கத்தி மாப்பிள்ள. அப்படி மட்டும் நினைக்காதரா. இப்போலாம் காமெடிக்காரங்க தான் கத்தியை தூக்கிடுறாங்க. கண்ணாடி கோபி வெறும் அட்டை கத்தி கிடையாதுரா. உனக்கு ஞாபகம் இருக்கா? பரிமளம் தேட்டர் வாசலில் கோபியோட ஃப்ரெண்டு உருண்ட ரவிய நம்ம மகா செருப்பு கழட்டி அடிக்கலையா? மாப்பிள்ள அவங்க ரொம்ப மோசமானவங்கடா. எதுவும் செஞ்சிருப்பாங்க பயமா இருக்கலாம். இப்போ அந்த கோபி எங்கடா இருப்பான்? ஹலோ, நான் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். பேசுகிறேன். பார்த்துப்பா, மெதுவா. ஐயா, நீங்கள் வேணா வண்டியில் வெயிட் பண்ணுங்க, தகவல் வந்து சொல்கிறேன். பாருங்க. சரிங்க.
ஐயா நீங்கள் போங்கய்யா. என்னன்னு பாருங்க. இப்போ வயசு என்ன பாருங்க? 20-21 இருக்கு சார். எத்தனை நாள் இருக்கு? 2 நாள் இருக்கு சார். 2 நாள் இருக்கு சார். வேற எதுவும் தளம்பு இருக்கா? இல்லை சார். பழையில அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். தோட்டம் இருக்குது. எதுவுமே இல்லை சார். இல்லை பாரு வெட்டு கேமரா இருக்கா? வெட்டலாம் படல சார். இல்லை பார்த்து சொல்லு. சூசைட் தான் சார். சூசைட் தான். ஒன்றும் இல்லை சார். முகத்தை கட்டு. கொடுப்பா. ஐயா ஆ மகாலிங்கய்யா. முதல்ல இல்லை மகாலிங்க இல்லைங்கிறல்ல. நம்ம மகா இல்ல, மேல போக்கா. நம்ம மகா இல்லக்கா, மேல போ மாமா. மேல கூட்டி போங்க, மேல போ மேல. கண்ணாடி கோபி தானே? வரலண்ணே. கண்ணாடி கடையில் பாரு. இங்கே வரலையாம்டா. சரி ஏறு, அங்கே போய் பார்ப்போம். வணக்கண்ணே. கண்ணாடி கோபி தானே? இப்போ தான் ஃப்ரெண்டோட வந்தார். பெரிய கண்ணாடி வாங்கிட்டு இப்போ தான் போனார். அநேகமாக அவன் தென்னந்தோப்பு தான் இருப்பான். நேராக போன வச்சுக்கோ, ஆளை தூக்கலாமா? தாண்டா அவன் தென்னந்தோப்பு செத்தான் அன்னைக்கு. என்னடா பேனரு எச்சரிக்கை, உள்ளே வந்தா அப்போ இது கண்ணாடி கோபின் தோப்பு. வாரோண்டி மாப்பு. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, போய் எழுதிட்டு வாடா. வாட பின்னாலதான் ஓடுங்கடா. டே கோபி வாடா, சக்தி கூப்பிட்றேன். ஏய் இருப்பீங்கல்ல? ஏய் எங்கே வந்து யாரை கூப்பிட்டுட்டு இருக்க? கை இல்லாதவன், கால் இல்லாதவன், ஏன் காசு இல்லாத கூட வரலாம். கண்ணாடி போடாம கோபி தோப்புக்குள்ள வந்துக்கிட்டு கரைச்சி கொடுத்துருக்கியா? தவறி வந்துட்டீங்க, தப்பிச்சு போங்கடா. வா கோபி. ஏய் போடா, நீயா போயிட்டுனா சமாதானம். நாங்களாம் அனுப்பி வச்சோம் சண்டை. எப்படி வசதி? வெட்டி அடிபட்டு சாப்பிடா. பள்ளி மண்டேன் எப்படி போட்டு போறேன் பாரு. இவங்க கூட்டத்திலே வேணா பெரிய செய்யக்காரனா இருப்பானோ. ரவுண்டை வேற போடுறியான், போட்டுருவானோ. எங்கடா போறீங்க? நில்லுங்கடா, நில்லுங்கடா, நில்லுடா. ஆஹா இன்னைக்கு சோலா போயிட்டா. ஏய் எங்க வந்து யார் மேல கை வச்சுக்கிருக்க? இப்ப வர போறியா இல்லையாடா? பேச்சு பேச்சா இருக்கணும் பெருமாள். இன்னைக்கு சனிக்கிழமை லீவு, நான் சண்டைக்கு போறது இல்ல. டேய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. பெருமாள் நீ ஸ்கூல் படிக்கும் போதே மக்கு தேடி தாண்டா. சனிக்கிழமை லீவுடா, ஞாயிற்றுக்கிழமை சேர்த்தாண்டா. ஞாயிற்றுக்கிழமை லீவு தாண்டா. கண்ணாடி மகா எங்கடா? முதல் என் கண்ணாடி குடிங்க, அதான் அப்புறம் பேசிக்கிடுவான். இப்ப சொல்றேன் கோபி, என் மகா எங்க சொல்றா? ஏய் ஓ ஆளுதாடா மகா, ஏன்ட்ட வந்து கேட்டுக்கு இருக்க? டேய் நீ தானே அந்த பிள்ளை பிள்ளை சுத்தி தெரிஞ்ச? பெருமாள் என்னைக்கு மகா கூட்டத்தில் செருப்பு கழட்டி காமிச்சா அன்னைக்கு விட்டதுடா. அப்புறமா பிள்ளை பார்க்கவே இல்லடா. ஆமா மகாயை தேடி தெரியுங்க, என்னாச்சு? டேய் நேத்துல இருந்து மகா காணடா. கோபி உண்மையை சொல்றா? ஏய் பொம்பளை பிள்ளைய காணோம்னாடா நீ தேடி வந்தீங்க. கண்ணாடி போட்டாலும் கண்ணியம் தராதடா அந்த கோபி. டேய் உங்க கண்ணியம்னு எங்களுக்கு தெரியும்டா. மகா பேரை பச்சை குத்திட்டு தெரிஞ்சதாடா நீ. அதுக்காடா நீ தேடி வந்தீங்க. பாடுறா மாப்பிள்ள பாடுறா, மகாவெல்லாம் என்னைக்கும் அரிசிட்டா. இப்போ இருளாயிடா, கொஞ்ச நாள் தாண்டா மாப்பிள்ள ஓடிக்கிருக்கு. டேய் உண்மையை சொல்றா, மகா எங்கடா? ஏய் ஓன்ட்ட போய் சொல்லி நான் என்ன செய்ய போறேன்? பொம்பளை பிள்ளை இங்கே தேடி வந்திருக்கேன். வேறு போய் தேடி பாருங்க. லூசு போயிடலா, வெட்டியா வந்து ஏன்ட்ட பேசியிருக்கேன். வேறு போய் தேடி பாருங்கடா, போங்கடா. ஏய் போடா பெருமாள், நல்லா முடி வளர்ந்தளவுக்கு மூளை இல்லடா உனக்குலாம். போடா, தேடி வந்திருக்கேன் வேறு. நல்ல மாப்பிள்ள சத்தி, எதுவும் பிரச்சனைனா கூப்பிட்றா, எப்போனாலும் வந்து நிற்பேன் அந்த கோபி. மாமா மாமா என்ன மாமா, காலைல தான் ஊர்ல இருந்து வந்தேன். மகா விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மைதானா? வா உள்ள வா பேசிக்கலாம். இல்ல இருக்கட்டும் உள்ள வா. போலீஸ் கிலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? சொந்த வந்தவங்கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்பிச்சு கேட்டீங்களா? வேற தகவல் ஏதாவது இருக்கா? வந்து பேசுங்கய்யா. இருக்கட்டும் த. ஏன் த
மகாக்கு வெளியில மாப்பிள்ளை பாத்தீங்களே, ஒருவேளை மாப்பிள்ளை பிடிக்கல ஓடி போயிட்டாலோ? அப்படியெல்லாம் இல்லையா, என் பிள்ளை அப்படியேப்பட்ட பிள்ளை இல்லையா. நீங்க தான் சொல்லிக்கிருக்கீங்க, ஊர்ல வேற மாதிரில பேசிக்கிருக்காங்க. இங்க பாருங்க, கண்டபடி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. வாமா சண்முக சுந்தரி, நாங்க வாய்க்கு வந்தபடி பேசுறோமாக்க. ஊர்ல என்ன பேசிக்கிருக்காங்க தெரியுமில? மகா ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான்னு பேசிக்கிருக்காங்க. டேய் மகா பத்தி பேசுறதுக்கு உனக்கு அறிவு இல்லடா. போடா போடா. மாம்சு ரொம்ப கோவப்படுற, கோவம் வருது அவனுக்கு. இங்க யாரு இப்படி எல்லாம் குடும்பத்துல அடைஞ்சுன்னு வையே, குடும்பத்தோட தூக்கில தூக்கி இருப்பான், மானம் கட்டவே கிடையாது. ஆமா, உன் பொண்ணை என் தம்பிக்கு பொண்ணு கேட்டு வரப்ப எவ்வளவு பவமானமா பேசுன, இப்ப என்னாச்சு? நல்ல வேலையா என் தம்பி தப்பிச்சிட்டான். டேய் வெளிய போடா, செருப்பு பிஞ்சு. என்னதா கோவப்படுற? உள்ள சொன்னா பொத்துட்டு வருதா? ஓடுகாலி பிள்ளைய பத்தி வச்சு உங்கள கோவம் வருது. ஓ அப்ப அவளா இல்லையா, நீ எம்சி வச்சியா? போடா காத்தா பேசிட்டு அடிக்காதா, பேசிட்டு அடிக்காத வச்சுக்காதா. ஏவரையில இருக்கா, என்ன பேசிட்டு இருக்க? போடா வந்துட்டியா பேரு பேசிருக்கீங்க பாரு. ஊருக்குள்ள என்ன பேசிக்கிருக்காங்க தெரியுமில? ஊரு பூரா பாடல் நடத்துற வாத்தியாரு அவர் பிள்ளைக்கு ஒழுங்கா பாடம் நடத்தலையா அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, 2 பிள்ளைய பத்தி வச்சு ரோட்ல அனுப்பிச்சு விட்டாரு வாத்தியாருன்னு. போகத்தான் உங்கள்கிட்டலாம் பேச வச்சுட்டீங்களா ஒரு ஆள்? எல்லாம் பாருங்க மானம் கட்டுவீங்களா?